உங்களுக்கு துணை நிற்பதற்கு வாக்குறுதி கொடுத்தார்களே தவிர இந்த மாதிரி மக்களை வதைக்கக்கூடிய ஏழை மக்களை வதைக்கக்கூடிய இந்த பஸ் கட்டண உயர்வுக்கும் பால் கட்டண உயர்வுக்கும் துணை நிற்போம் என்று கூறவில்லை. வாக்களித்த மக்கள் எல்லாம் என்று கூறுகிறார்கள், உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுதான் நாங்கள் வாக்களித்தோம், இன்று எங்களுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று கூறினார்கள். ஏன் இந்த முதல்வர் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு இந்த விளைவுகளை கூட்டியிருக்க வேண்டியதுதானே? ஏன் கூட்டவில்லை? உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் இந்த விளைவுகளை கூட்டியிருந்தால் ஆகையால் தான் அடுத்த தேர்தலுக்கு இந்த 3 ஆண்டுகள் இருக்கின்றன. அதற்கு இடையே மொத்த விலைவாசி உயர்வை ஏற்றிவிட்டால் 3 ஆண்டுகளுக்குள் இந்த தமிழக மக்கள் மறந்துவிடுவார்கள் என்ற நிலைப்பிலே விலைவாசி ஏற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடிமகனும் கொதித்து போயிருக்கின்றான். அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கொஞ்சம் இல்லை. அவர் வேலை செய்யப்படும் நிறுவனம் இல்லை. அவர்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கிறார்களா? கேட்கிறார்கள். உங்கள் தமிழக மக்களாகிய உங்களிடம் கேட்காமல் வேறு யாரிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் முதல்வர் அவர்கள். ஆகையினால் தான் இந்த தமிழக மக்கள் சார்பாக மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்.